அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலைதீவில் ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு. எரிபொருள் நுகர்வு குறித்து வெளியான தகவல். இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல், கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளைஞன். மொரலை விபத்து தொடர்பில் போலீசார் பகீர் தகவல். நாளை நள்ளிரவு முதல் பணி புறக்கணிப்பு. 10 அமைச்சர்கள் 4 நியமனம். தாய்லாந்தில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் உயிரிழப்பு. ஜெர்மனியில் ரயில் தடம் புரண்டு விபத்து, 3 உயிரிழப்பு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து, 2 பலி. கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மாலைதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை வேலனா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். இதன்போது மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசு ஜனாதிபதி அனுரவை அன்புடன் வரவேற்றார். மாலைதீவின் வேலனா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள விசேட விருந்தினர் வருகை முனையத்தில் சிறுமிகள் குழு அந்நாட்டின் மிக அழகிய கலாச்சார நடனத்தை நிகழ்த்தியது. அத்துடன் இதன் போது ஜனாதிபதி அனுர சிறுமிகளுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா இன்று பிற்பகல் மாலைதீவின் தலைநகரான மாலேயில் உள்ள குடியரசு சதுக்கத்தில் மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசுவின் தலைமையில் இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதியின் இந்த பயணத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் பலர் இணைந்து கொண்டுள்ளனர். எரிபொருள் நுகர்வு 30% வீழ்ச்சியடைந்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். புதிய எரிபொருள் நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அதேவேளை மின்சார உற்பத்திக்கு புதுப்பித்தக ஆற்றலை அதிகளவில் பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கையின் 70% மின்சாரத்தை 2030 ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களில் இருந்து பெறுவதற்கு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக சூரிய, காற்று, நீர் மற்றும் உயிரி ஆற்றல் வளங்களை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மாத்தளையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பலாபத்வல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரு தரப்பினரிடையே நேற்று ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மாத்தளை பலாபத்வல பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். 4 பேர் கொண்ட இளைஞர்கள் வீடொன்றுக்கு சென்ற நிலையில் அந்த வீட்டுக்காரர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து வீட்டில் இருந்த ஒருவர் அருகில் உள்ள கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரின் கழுத்தில் தாக்கியதுடன் மற்றொரு நபரை வெட்டி காயப்படுத்தியதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மொரலை மயான சந்தையில் இன்று காலை ஏற்பட்ட விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிரேன் வாகனத்தின் சாரதி கஞ்சா உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். குறித்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது இது தெரிய வந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களில் 2 பெண்கள் என்றும் ஏனைய 5 பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். ராஜகிரியவிலிருந்து பௌத்தலோக மாவத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்று மொரலை மயான சுற்றுவட்டத்தில் உள்ள போக்குவரத்து சமிக்ஞை அருகில்
நிறுத்தப்பட்டிருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 3 கார்கள் மீது மோதியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் அதற்குரிய பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடையவர் ஆவார். விபத்துக்கு காரணமான கிரேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு கிரேன் வாகனத்தில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர். இலங்கை புகையிரத சாரதிகள் நாளை நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் KAU கோந்தசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ஒழுங்கற்ற சமிக்ஞை கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாததால் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொடருந்துகளும் சேவையில் ஈடுபடாது என்றும் லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளதால் 4 அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் கீழுள்ள டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு ஆகிய அமைச்சுக்களுக்கும் அமைச்சர் விஜயகேரத்தின் கீழுள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சிற்கும் பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சரான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாலைதீவு ஜனாதிபதி முகமது முஹிதீனின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மாலைதீவுக்கு இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அனுரகுமார மாலைதீவு ஜனாதிபதியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ள உள்ளதாகவும் திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் உள்ள பல்பூர் லங்காடி ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய குறித்த மர்ம நபர் தன்னைத்தானே சுட்டுக் கொன்று தற்கொலை செய்து கொண்டதாகவும் இது தொடர்பில் அந்நாட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியின் தென்மேற்கு மாநிலமான பேடன் பிரெட்டன்பேர்க்கில் ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 34 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு ஜெர்மனி ஜனாதிபதி ஃபிரிட்ரிச் மெர்ஸ் இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்தனர். மத்தளவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற சிற்றூர்தி ஒன்றின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த இந்த சிற்றூர்தி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தின் போது சிற்றூர்தியில் 6 பேர் பயணித்துள்ளனர். அதில் 2 பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பலாங்குட தொடருந்து நிலையத்துக்கு அருகில் கிக்கடுவ மருதானை தொடருந்தில் இயந்திர பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.